அனைவருக்கும் வணக்கம். தூக்குல கூட தொங்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு நல்லது ஒரு ஆட்சிக்கான தொடக்கத்தை நோக்கி அதில் நாங்களும் பங்கு பெறுவதற்காக மக்கள் விரும்புகிற ஒரு நல்லாட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான முயற்சிக்கு நாங்களும் உறுதுணையாக இருப்பதற்காக எங்கள் ஆதரவை தெரிவிப்பதற்காக இப்பொழுது நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு 11 மணிக்கு மேல பேசுறேன். ஒன்னே ஒன்று சொல்றேன், விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள்ள சண்டையை நாங்கள் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவே நான் சொன்னேன். அதனால நாம் வலசையே நினைச்சிட்டு கட்சி நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது என்கிற ஒரு பொது நோக்கத்தோடு நாங்கள் விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில்லை. இவர்கள்லாம் ஒரு அணியில் வரணுங்கிறதுக்காக டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் செய்தாலும் பழனிசாமி தலைமையில், அதுவும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் போது அந்த கூட்டணி பலவீனமாகிட்டு இருக்கு. இன்னும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த கூட்டணி பலவீனமாகத்தான் ஆகும். தேர்தல் நேரத்தில் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் அது 15% கீழே தான் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிற இடிஎம்கே அமைத்திருக்கிற கூட்டணி பெறும். இதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க. செஞ்சுக்கிறோம். எங்க கட்சியில் என்ன சரி பண்ணணும் நீங்க அட்வைஸ் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். பழனிசாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க அட்வைஸ்? அதுக்கு நாங்க தூக்குமாடி கூட தொங்கிடுவோம். தூக்குல கூட தொங்கலான்னு நான் ஏன் சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நேற்றைய தினம் டிடிவி தினகரன் அவர்கள் அபிஷியலா என்டிஏ கூட்டணியில, அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணியில சேர்ந்திருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி பேசின பல வசனங்கள் நம்மளுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எந்த அளவுக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசினாரு அப்படின்னு. ஸோ சராசரி அரசியல்வாதி அப்படின்றதை இவர் நிரூபிச்சுட்டாரு. ஸோ ஓகே, நம்ம இப்போ அவரை டார்கெட் பண்ணிலாம் எதுவும் பேச போறதில்ல. நான் அவரை ட்ரோல் பண்ண போறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபேக்டை தான் நம்ம பேச இருக்கிறோம். இப்போ சில தாவைக்காவை சேர்ந்தவர்களும் சரி, பிற கட்சியை சேர்ந்தவங்களும் சரி, இதனால என்னமோ என்டிஏ கூட்டணி வெற்றி பெற போற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட் ஷேர் என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன்ஸ்ல எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். இப்போ முதல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற இந்த டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு விட்டு கொடுக்க போறா, யாரு கெட்டு போறா அப்படின்றது தேர்தல் முடிவுகள்ல தெரிய போகுது. நீங்க சொன்ன வார்த்தையில கொஞ்சம் கூட கிரெடிபிலிட்டி இல்லாம அதுல இருந்து விலகிட்டீங்க. நான் இத்தனை நாள் நிச்சயமா நீங்க ஒரு நல்ல பொலிட்டீஷியனா இருப்பீங்க, அரசியல் மாற்றத்துக்கு உதவுவீங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்ததுக்கு பிறகு உங்களையும் ஒரு சராசரி அரசியல்வாதியா தான் நான் பாக்குறேன். தாவேக்காவினுடைய கூட்டணியை இவர் நிராகரிச்சுட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆக்சுவலா தாவேக்கா இவர்கிட்ட பேசவே இல்லை. அந்த கூட்டணிக்கான எந்த முயற்சியும் யாரும் எடுக்கல. இவர் கூட்டணிக்கு போனதற்கான முக்கியமான ஒரு ரீசன், இவர் மேல சில வழக்குகள் இருக்கு மத்திய புலனாய்வு துறையில. ஸோ அது எல்லாமே இவருடைய கழுத்தை நெருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பயந்துதான் இந்த கூட்டணிக்கு வந்தார் அப்படின்னு ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. அதை பத்தி ஃபுல்லா தெரியாம நான் கருத்து சொல்ல விரும்பல. ரெண்டாவது, தமிழகத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த கூட்டணிக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த என்டிஏ கூட்டணிக்கு என்ன நலன் அப்படின்னு எனக்கு தெரியல. கொடநாடு கொலை கேஸும் இன்னும் விசாரிச்சு அதுக்கான தீர்ப்பு வரல. எடப்பாடி பழனிசாமி மேல பல வழக்குகள் இருக்கு, அதுக்கான தீர்வு என்னன்னு தெரியல. இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்டத்தட்ட அது அதிமுகவோட பி டீம்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்கிற ஆளுமையற்ற தலைவர் கீழே ஒரு கூட்டணியில போய் தமிழகத்தை காப்பாற்ற போறாராம். வேணாம், இதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. நெக்ஸ்ட், 29% வாக்குகளை பெற்ற இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேனியில பெற்றது
இப்போ என்டிஏ கூட்டணிக்கு போறதுனால ஒரு பலம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. 29% யாரை எதிர்த்து பெற்றீங்க? அங்க அதிமுக கேண்டிடேட்டை சிங்கிள் டிஜிட் தள்ளி பெற்றீர்கள். ஸோ அதனால இந்த ஓட்டு அப்படியே அதிமுகவுக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு டிடிவி தினகரன் நம்பினாரு அப்படின்னா அதை விட பைத்தியகாரத்தனம் எதுவுமே கிடையாது. ஸோ மக்கள் விரும்புகின்ற அரசை தமிழ்நாட்டில் அமைக்கணும், அதனாலதான் இந்த கூட்டணிக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் உங்களை விரும்பவும் இல்லை, இந்த கூட்டணியை விரட்டி அடிக்க ரொம்ப தயாரா இருக்காங்க. ஸோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய 2019 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க முதல் தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணும்போது 3.4% வாக்குகளை எடுத்தாங்க. அதுல பெரும்பாலும் அவர் சார்ந்த கம்யூனிட்டி வாக்குகள் நிறைய விழுந்தது. அதுக்கப்புறம் 2021 2.35% வாக்குகளை பெற்றார். அப்போ தேமுதிக கூட கூட்டணி வச்சு கண்டெஸ்ட் பண்ணாரு. அந்த தேர்தலையும் அனைத்து தொகுதிகள்லையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோல்வி அடைஞ்சது என்றாலும் அதிமுகவையும் வீழ்த்தியது. அந்த தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுகவோட வாக்குகளை பிரிச்சு தோல்வியை பரிசா கொடுத்தாரு டிடிவி தினகரன் அவர்கள். அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்த தொகுதிகளில் போட்டியிட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 0.9% வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வி அடைந்தது. அவர் தேனியில டெபாசிட்டை ரீட்டைன் பண்ணாரு, 29% ஓட்டு எடுத்தாரு. ஸோ இவர் இந்த 3 தேர்தல்களா அதிமுக அண்ட் திமுக இந்த 2 அணியை எதிர்த்து தான் இந்த ஓட்டுகளை வாங்கினாரு. இப்போ இவர் அதிமுகவுக்கு கூட்டணிக்கு போறாரு. அதுக்கு சில காரணம்லாம் சொல்றாரு. இவருடைய சமுதாயமே இவரை தோற்கடிக்கும், இதை நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். இவர் போட்டியிடுகின்ற தொகுதியில இவருடைய சமுதாயமே இவருக்கு வாக்களிக்காது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிஎம்மா சொன்னா வட தமிழ்நாட்டிலே 70 தொகுதிகளில் ஃபைட்டே அதிமுக தர முடியாதுன்னும் போது தென் தமிழ்நாட்டுல காலியா ஆயிடுவாங்க. ஸோ இது ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு இவர் போயிருக்காரு. அரசியல்ல எப்பவுமே மாத்தி மாத்தி பேசலாம், பச்சோந்தி மாதிரி. பச்சோந்தி டைம் எடுத்துதான் மாறும். ஆனா இவ்வளோ ஸ்பீடா மாறின ஒரு அரசியல் தலைவரை முதல் முறையா பாக்குறேன், ஆஃப்டர் சில பேரை தவிர்த்துட்டு பார்க்கும்போது. ஸோ இந்த கூட்டணியினால படுதோல்வியை மட்டும்தான் பெற முடியுமே தவிர தமிழ்நாட்டில் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, அதிமுக தலைமையிலான கூட்டணி 3வது இடத்துக்கு போவோம், 15% தான் வாங்கும்னு சொல்லிட்டு தன்னை அறியாம உண்மையை சொல்லியிருக்காரு. நிச்சயமா அதுதான் கள நிலவரம், அதுதான் நடக்க போகுது. சரி, ஓகே, இதுக்கு மேல டிடிவி தினகரன் அவர்கள் பத்தி பேச விரும்பல, ஜஸ்ட் ஸ்கிப் இட். நெக்ஸ்ட், தாவேகா தனித்து போட்டியிட்டா ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் உட்பட சில அரசியல் அறிவிலிகள் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, மக்கள் கூட்டணிக்காக ஓட்டு போறது கிடையாது. ஒரு கட்சி லீட் பண்ணுது, தான் ஓட்டு போடுற கட்சி முதலமைச்சர் கேண்டிடேட்டை முன்னிறுத்தணும், தான் ஓட்டு போடுற கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் தான் இங்க அதிகம். ஸோ இந்த தேர்தலில் அந்த மாதிரியான ஓட்டிங் பேட்டர்ன் தான் களத்துல இருக்கு. இங்க கூட்டணி இல்லாம வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற முடியாதுன்னு சொல்ற இந்த கோஷ்டிகளுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், ஜெகன்மோகன் ரெட்டி முதல் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணும்போது தனியா தான் போட்டிக்கிட்டார். 2வது தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சிக்கே வந்தார். முதல் தேர்தலில் ஒரு 65 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். 2வது தேர்தலில் மொத்தமுள்ள 175 இடங்கள்ல 151 இடங்கள்ல வெற்றி பெற்று 50% வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தார், கூட்டணியே இல்லாம. இதை புரிஞ்சுக்கோங்க, அவர் எப்படி வந்தாரு கூட்டணி இல்லாம? மக்கள் ஆதரவு. 2வது எக்ஸாம்பிள், 2015 அரவிந்த் கெஜ்ரிவால் மொத்தமுள்ள 70 தொகுதிகள்ல தனித்து போட்டியிட்டு 67 இடங்கள்ல வெற்றி பெற்றார். லேண்ட்ஸ்லைடு விக்டரி, ஸ்வீப். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வெறும் 3 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் காலியா ஆயிடுச்சு, 0 சீட்டு. அங்க அவர் பெற்ற வாக்குகள் 53%. மிகப்பெரிய வெற்றி தனிச்சு போட்டியிட்டு. சரி, அவ்வளவு தூரம்லாம் போக வேணாம். இங்க தமிழ்நாட்டுல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2016 தேர்தல்ல தனித்து போட்டியிட்டு 136 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. மொத்தம் அவங்க கண்டெஸ்ட் பண்ண தொகுதிகளோட எண்ணிக்கை 234, 40% வாக்குகளை பெற்றார். சில லெட்டர் பேடு கட்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க, பட் ரெட்டலையில நிக்க வச்சாங்க. எம்ஜிஆரே பண்ணாத ஒரு விஷயம், 234 தொகுதிகள்லயும் ரெட்டலையை நிறுத்தினது. ஸோ இந்த ரெட்டலையை நிறுத்தி வெற்றி பெற வச்சாங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். 40% ஓட்டுன்றது சாதாரண ஓட்டு இல்லை, அதை அவங்க நிரூபிச்சு காட்டினாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுக ஆட்சியை 2வது முறை கொண்டு வந்த பெருமை அவங்கள சாரும். ஸோ இவங்க எல்லாரும் எப்படி வெற்றி பெற்றாங்க? மக்கள் ஆதரவு தான். அலைன்ஸ் அரித்மெட்டிக்கான எலெக்ஷன் இது கிடையாது. எவ்வளவு கூட்டணிகள் திமுக அதிமுக வச்சிருந்தாலும் மக்கள் ஆதரவு இந்த முறை அவங்களுக்கு கிடையாது. படுதோல்வியே அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி சந்திக்கும். எனக்கு ரொம்பலாம் ஆசை இல்லைங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களும் அமித்ஷா அவர்களும்
தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு மாவட்டமா போய் பிரச்சாரம் பண்ணாலே போதும், அந்த கூட்டணி 4வது இடத்துக்கே சில தொகுதிகள்ல போயிடும். படு மோசமான தோல்வியை அந்த கூட்டணி சந்திக்கும். ஸோ என்டிஏனால தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே ஆட்சிக்கு வர முடியாது. அவங்களோட பலவீனமான இந்த அமைப்பை மறைக்கிறதுக்காக டிடிவி தினகரனை இப்ப எப்படியோ அவரை கன்வின்ஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது மிரட்டியோ அந்த கூட்டணிக்கு கொண்டு வர வச்சுட்டாங்க. இப்ப அவரும் அன்ஹாப்பியா தான் அந்த கூட்டணியில இருக்காரு. இப்போ அவர் எந்த முகத்தை வச்சுட்டு அந்த தேனி உள்ளிட்ட தென் தமிழ்நாட்டு தொகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை பத்தி பேசாத பேச்சு கிடையாது. ஆனா இப்ப 2 பேரும் கை கோத்துக்கிட்டாங்க. நம்ம இளைஞர் சமுதாயத்தினுடைய முதன்மை குறிக்கோளா இருக்க வேண்டியது இந்த மாதிரியான மோசமான அரசியலை ஒழிச்சு கட்ட வேண்டியதுதான். அரசியல்வாதிகள் கை கோத்துக்கிட்டா ஓட்டு போட்டுணுவா? மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? நிச்சயமா இதுக்கான பதிலடியே திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அதிமுகவும் 2026ல பெறும். ஊழல் அரசியல்வாதிகளை ஒழித்து கட்டுவதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றத்தினுடைய முதல் படியா இருக்கும். நிச்சயமாக டெபாசிட் இழக்கும் இந்த என்டிஏ கூட்டணி அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தாவேகா உறுதியா வெற்றி பெறும். நன்றி.